இயேசுவே ஆண்டவர். அதற்கு அவர், அப்படியானால் தாவீது பரிசுத்த ஆவியினாலே அவரை ஆண்டவர் என்று சொல்லி இருக்கிறது எப்படி? நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதபடியாக்கி போடும் வரைக்கும் நீர் என்னுடைய வலது வாரிசத்தில் உட்காரும் என்று கர்த்தர் என் ஆண்டவரோடே சொன்னார் என்று சொல்லி இருக்கிறானே. தாவீது அவரை ஆண்டவர் என்று சொல்லி இருக்க அவனுக்கு அவர் குமாரனாய் இருப்பது எப்படி என்றார். இயேசு கிறிஸ்து பரிசேயரிடம் கிறிஸ்துவை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று சாதாரணமாக ஒரு கேள்வியை கேட்கிறார். அதற்கு அவர்கள், அவர் தாவீதின் குமாரன் என்று உடனே பதில் கூறி விடுகிறார்கள். இதன் பின்பு இயேசு அவர்களுடைய பிரதியுத்தரத்தை ஆதாரமாக வைத்து தம்முடைய கேள்வியை சற்று கடினமாக்குகிறார். இந்த கேள்விக்கு பரிசேயரால் எளிதாக பதில் கூற முடியவில்லை. நாம் எல்லோருமே சத்தியத்தை உடனே அங்கீகரிக்கிறோம். நமக்கு சத்தியம் நன்றாக தெரியும் என்று பெருமையோடு இருக்கிறோம். அந்த சத்தியத்தை உறுதி பண்ண வேண்டும் என்று யாராவது நம்மிடம் கூறினால் அதை எப்படி உறுதி பண்ணுவது என்பது நமக்கு தெரிவதில்லை. நமக்கு தெரிந்ததை நம்மால் உறுதி பண்ண முடியவில்லை. நாம் அறியாமையில் இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து பரிசேயரிடம் அவர்கள் விசுவாசிக்கும் சத்தியத்தை உறுதி பண்ணும் விதமாக ஒரு கேள்வியை கேட்கிறார். தாவீது அவரை ஆண்டவர் என்று சொல்லி இருக்க அவனுக்கு அவர் குமாரனாய் இருப்பது எப்படி என்பது இயேசு கிறிஸ்துவின் கேள்வி. இயேசு அவர்களை கண்ணியில் சிக்க வைக்க வேண்டும் என்று திட்டமிடவில்லை. கண்ணியில் சிக்க வைக்க முயற்சி பண்ணுவது பரிசேயரின் வேலை. இயேசு கிறிஸ்துவோ அவர்களுக்கு தெரியாத சத்தியத்தை உபதேசம் பண்ணுவதற்காகவே இந்த கேள்வியை கேட்கிறார். தாவீது கிறிஸ்துவை ஆண்டவர் என்று சொல்லி இருக்கிறார். அவர் தன்னுடைய ஆவியினாலேயே கிறிஸ்துவை ஆண்டவர் என்று சொல்லி இருக்கிறார். சங்கீதம் 110 1வது வசனத்தில் இயேசு கிறிஸ்து இங்கு மேற்கோளாக கூறுகிறார். இந்த சங்கீதத்தை வேதபாரகரும் பரிசேயரும் தெரிந்து வைத்திருக்கிறார்கள். கிறிஸ்துவை பற்றிய உபதேசம் தீர்க்க தரிசனமாக இந்த சங்கீதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து தீர்க்கதரிசியாகவும் ஆசாரியராகவும் ராஜாவாகவும் ஊழியம் செய்வார் என்று இந்த சங்கீதம் முன்னறிவிக்கிறது. இயேசு கிறிஸ்து சங்கீதம் 110 1வது வசனம் முழுவதையும் இங்கு மேற்கோளாக கூறுகிறார். இயேசு கிறிஸ்து பிதாவின் வலது பாரிசத்தில் உட்கார்ந்திருப்பது, அவர் உயர்த்தப்பட்டிருக்கிறார், உட்கார்வது ஆளுகை செய்வதையும் அமைதியாக ஓய்வெடுப்பதையும் குறிக்கிறது. பிதாவின் வலது பாரிசத்தில் உட்கார்ந்திருப்பது அவருடைய தெய்வீக ஆளுகையையும் கன மகிமையையும் குறிப்பிடுகிறது. கிறிஸ்துவின் சத்துருக்கள் எல்லோரும் அவருக்கு பாதபடியாக்கி போடப்படுவார்கள். அவருடைய சத்துருக்கள் அவருக்கு சிநேகிதர் ஆக்கப்படுவார்கள் அல்லது அவருடைய பாதபடி ஆக்கப்படுவார்கள். அதுவரையிலும் அவர் பிதாவின் வலது பாரிசத்தில் உட்கார்ந்திருக்கிறார். இந்த வசனத்தில் முக்கியமான பகுதி தாவீது மேசியாவை தன்னுடைய ஆண்டவராக அழைத்திருப்பதுதான். இதற்காகவே இயேசு கிறிஸ்து இந்த வசனத்தை இங்கு மேற்கோளாக கூறுகிறார். கர்த்தர் என் ஆண்டவரோடே சொன்னார் என்று தாவீது சொல்லி இருக்கிறார். மேசியாவின் கர்த்தத்துவத்தை நாம் அங்கீகரிக்க வேண்டும். மேசியாவை கர்த்தர் என்று அங்கீகரியாதவர்களால் இந்த வசனத்திற்கு சரியான வியாக்கியானம் கூற முடியாது. தாவீது மேசியாவை ஆண்டவர் என்று சொல்லி இருக்கிறார். அப்படி இருக்கும்போது மேசியா தாவீதுக்கு எவ்வாறு குமாரனாக இருக்க முடியும்? தாவீது மேசியாவை ஆண்டவர் என்று சொல்லி இருப்பது தெய்வீக வெளிப்பாடு. கிறிஸ்து தாவீதுடைய ஆண்டவர் என்னும் சத்தியத்தை நாம் பற்றி கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து தாவீதின் குமாரன் என்னும் கருத்தை அவர் தாவீதின் ஆண்டவர் என்னும் சத்தியத்தினால் வியாக்கியானம் பண்ண வேண்டும்.